பீகார் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பி வரும் நிலையில் வாக்காளர் திருத்த முறையை எதிர்த்த ரிட் மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் பீகார் வரைவு வாக்காளர் இறுதிப் பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. மேலும் வாக்காளர் திருத்தத்துக்கு எதிரான ரிட் மனுக்கள் மீதான விசாரணையை ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆதார் எண் குடியுரிமைக்கான ஆதாரமாக கொள்ள முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் வாதிட்டுள்ளது. பீகாரில் வாக்காளர் திருத்த முறையை எதிர்த்த ரிட் மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதி சுதான்ஷு தூலியா, ஜோய்மால்யா பக்ஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்குரைஞர் ராகேஷ் திவிவேதி ஆதார் எண் இந்திய குடியுரிமைக்கான ஆதாரமாக கொள்ள முடியாது என வாதிட்டார். அப்பொழுது நீதிபதிகள் குடியுரிமையை தீர்மானிப்பது தேர்தல் ஆணையத்தின் வேலை அல்ல, அது மத்திய அரசின் வேலை என கருத்து தெரிவித்தனர். பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து தொடர்பாக 11 பேர் திருச்சி ரயில்வே கோட்ட அலுவலகத்தில் விசாரணை அதிகாரி மகேஷ்குமார் முன் ஆஜராகினர். கடலூர் செம்மங்குப்பத்தில் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்தில் செம்மங்குப்பம் ரயில்வே கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா, தனியார் பள்ளி ஓட்டுநர் சங்கர், லோகோ பைலட், உதவி லோகோ பைலட் உள்ளிட்ட 13 பேருக்கு தெற்கு ரயில்வே சம்மன் அனுப்பியது. விபத்தில் படுகாயமடைந்த வேன் ஓட்டுநர் சங்கர், கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை தவிர மீதமுள்ள 11 பேர் திருச்சி ரயில்வே கோட்ட அலுவலகத்தில் உள்ள துணை பாதுகாப்பு அதிகாரி மகேஷ்குமார் முன் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். விசாரணைக்கு பின் மனித தவறு இருக்கும் பட்சத்தில் அதற்கான காரணமான நபர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். சேந்தமங்கலம் மற்றும் தண்டலம் பகுதிகளில் ரயில்வே லெவல் கிராசிங் கேட்டுகளில் பணிபுரியும் கேட் கீப்பர்கள் பணியின் போது தூங்கியதால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். கடலூர் மாவட்டத்தில் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வாகனம் மீது ரயில் மோதியதில் 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து ரயில்வே நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சேந்தமங்கலம் மற்றும் தண்டலம் பகுதிகளில் அமைக்கப்பட்ட லெவல் கிராசிங் கேட்டுகளில் பணிபுரிந்து வந்த கேட் கீப்பர்களான கார்த்திகேயன் மற்றும் ஆஷிஷ்குமார் பணியின் போது தூங்கியதால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். நாட்டையே உலுக்கிய கோவை தொடர் வெடிகுண்டு வழக்கில் சம்பந்தப்பட்ட முக்கிய நபரான சாதிக் ராஜா 28 ஆண்டுகளுக்கு பின் கைது செய்யப்பட்டுள்ளார். சத்தீஸ்கரில் தலைமறைவாக இருந்த அல் உம்மா இயக்கத்தைச் சேர்ந்த டெய்லர் ராஜா எனப்படும் சாதிக் ராஜாவை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். கோவை காவலர் பயிற்சி பள்ளியில் வைத்து சாதிக் ராஜாவிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அல் உம்மா இயக்க தலைவராக இருந்த பாட்ஷாவின் வலதுகரமாக செயல்பட்டு வந்த சாதிக் ராஜா மீது கோவை குண்டுவெடிப்பு தவிர 3 கொலை வழக்குகளும் உள்ளது. சாதிக் ராஜா கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள முஜிபூர் ரஹ்மான், ஆயுப் ஆகியோர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடந்த 1998ஆம் ஆண்டு நடந்த கோவை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 58 பேர் பரிதாபமாக உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாநகராட்சியில் 150 கோடி ரூபாய் வரி குறைப்பு மோசடி விவகாரத்தில் மண்டல தலைவர்களின் ராஜினாமா ஏற்கப்பட்ட நிலையில் மண்டல அலுவலகங்கள் பூட்டப்பட்டுள்ளன. மதுரை மாநகராட்சியில் தனியார் கட்டிடங்களுக்கான சொத்து வரி நிர்ணயத்தில் குறைப்பு செய்து 150 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகார் தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்விவகாரத்தில் மண்டல தலைவர்கள் வாசுகி, சரவண புவனேஸ்வரி, பாண்டிச்செல்வி, முகேஷ் சர்மா மற்றும் சுவிதா ஆகியோர் ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். அதேபோல் நகரமைப்பு நிலைக்குழு தலைவர் மூவேந்திரன் மற்றும் வரி விதிப்பு நிலைக்குழு தலைவர் விஜயலட்சுமி ஆகியோரும் ராஜினாமா செய்த நிலையில் மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து மண்டல தலைவர்களின் அறைகள் மூடப்பட்டு சாவிகள் மாநகராட்சி ஆணையரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மண்டல தலைவர்களிடமிருந்த லெட்டர் பேடுகள் கைப்பற்றப்பட்டன. இதனிடையே முறைகேட்டில் தொடர்பு இருக்கலாம் என கருதிய மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர வாய்ப்புள்ளதால் மேயரின் நேர்முக உதவியாளர் பொன்மணி மாற்றம் செய்யப்பட்டு புதிய நேர்முக உதவியாளர் நியமிக்கப்பட்டுள்ளார்.
நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 5 IAS அதிகாரிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் அவர்களது மன்னிப்பை ஏற்று வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் கூத்தப்பாக்கத்தில் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் இருக்கும் தனியார் பள்ளியை அகற்ற வேண்டும் என்கிற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என பாஜக தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தமிழக வருவாய்த்துறை செயலாளர் அமுதா, பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மதுமதி உள்ளிட்ட 5 IAS அதிகாரிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினர். IAS அதிகாரிகள் தரப்பில் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாததற்கு மன்னிப்பு கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் புவனகிரி தாலுகாவில் பள்ளிக்கு 4.73 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதே சமயம் கடலூருக்கு 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் நிலம் ஒதுக்கி தர வேண்டும் என பள்ளி நிர்வாகம் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. பள்ளிக்கு வேறு இடம் ஒதுக்க கோரி அரசுக்கு விண்ணப்பிக்கும்படி பள்ளி நிர்வாகத்திற்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் அதிகாரிகளின் மன்னிப்பை ஏற்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைத்தனர். ஹோசூர் அருகே நாய் கடித்து நீண்ட நாட்களாக கவனிக்காததால் MBA பட்டதாரி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே தின்னூர் கிராமத்தைச் சேர்ந்த எட்வின் பிரியன் என்பவர் MBA முடித்துவிட்டு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு நாய் கடித்ததாக கூறப்படுகிறது. இதற்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொள்ளாமல் இருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் எட்வினுக்கு திடீரென உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு சத்தம் போட்ட நிலையில் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் நாய் கடித்துள்ளதாக கூறி ரேபீஸ் தடுப்பூசி செலுத்தியுள்ளனர். பின்னர் சத்தம் போடுவதை நிறுத்திவிட்டு தூங்கிய நிலையிலேயே எட்வின் பிரியன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனிடையே எட்வினுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்தவர்கள், பணியில் இருந்த ஊழியர்கள், விசாரிக்க வந்த போலீசார், பத்திரிகையாளர்கள் என 30க்கும் மேற்பட்டோர் தற்காப்பிற்காக தடுப்பூசிகள் செலுத்திக் கொண்டனர். உயிரிழந்த இளைஞரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குஜராத்தில் பழமையான கம்பீரா ஆற்று பாலம் இடிந்து விழுந்து 13 பேர் உயிரிழந்த நிலையில் நீரில் மூழ்கிய தனது மகனை காப்பாற்றும்படி பெண் ஒருவர் கதறிய காட்சிகள் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் மாநிலம் வதோதராவில் மஹிசாகர் ஆற்று பாலத்தின் ஒரு பகுதி திடீரென இடிந்ததில் பாலத்தில் சென்ற பலர் வாகனங்களுடன் ஆற்றில் விழுந்தனர். அப்போது அவ்வழியாக காரில் தனது மகன் உள்ளிட்டோருடன் பெண் ஒருவர் சென்று கொண்டிருந்தார். காரின் பின்புறம் அமர்ந்த அந்த பெண் கண்ணாடியை உடைத்து தப்பிய நிலையில் அவரது குடும்பத்தினர் நீரில் சிக்கினர். அப்போது தனது மகன் தண்ணீரில் மூழ்கிக் கொண்டிருப்பதாகவும் யாராவது உதவி செய்யுமாறும் அப்பெண் கதறியது சோகத்தை ஏற்படுத்தியது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியில் இடிந்து விழுந்த சுரங்கப்பாதையில் இருந்து 31 தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். லாஸ் ஏஞ்சலஸ் வில்மிங்டன் பகுதியில் செயல்படும் தொழில்துறை சுரங்கப்பாதை ஒன்று திடீரென இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் சிக்கினர். இதனையடுத்து மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன. நகராட்சி கழிவுநீர் மேலாண்மைக்காக கட்டப்பட்டு வந்த சுரங்கப்பாதை இடிந்த விபத்தில் 31 தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.